வளமுடன்மா. நன்றி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. இன்றைய காலை பொழுதில் நார்வே மனவளக்கலை இணைய வழி நிகழ்வில் கலந்திருக்கும் இரு பால்மை என்பவர்களையும் மற்றும் சிறப்பானதொரு சாந்தி தவத்தை வழிநடத்திய நகுலேஷ் ஐயா அவர்களையும் மற்றும் இணைப்பில் இணைந்துள்ள பேராசிரியர் அனைவரையும் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி காலை வணக்கங்களுடன் ஆரம்பிக்கின்றோம். வாழ்க வளமுடன். எவர் ஒருவர் குருவை மதித்து ஒழுகினாலும் தப்பாது குரு உயர்வு மதிப்போர் தம்மை தரத்தில் உயர்த்தி பிறவி பயனை நல்கும். வாழ்க வளமுடன். இன்னைக்கு நம்ம சிந்திக்க வேண்டிய தலைப்பு செய்வது துணிந்து செய். அந்த தலைப்புல நம்ம மகிழ்ச்சியோட கருத்துக்களை சிந்திக்கலாம். அதாவது நம்முடைய வாழ்வில் பற்பல கற்பனைகள் இருந்திருக்கலாம். அதற்கான முயற்சிகள் செய்து நிறைய ஏமாற்றங்கள், தோல்விகள், இழப்புகள் எல்லாமே நம்ம அடைஞ்சிருக்கோம். அந்த சோதனை நிகழ்வுகளை நம்மோட இருப்பவர்கள் புரிந்து கொள்ளாமல் இருந்திருக்கலாம். வாழ்வில் எந்த செயல் செய்தாலும் ஒரு முறை முயற்சி செய்துவிட்டு நம்மால் முடியவில்லைன்னு சொல்லி எதையும் நாம விட்டுவிடக் கூடாது. எதுவாக இருந்தாலும் சரி, நாம் ஏற்றுக்கொண்டு நம்முடைய இருப்பில் இருப்பதை கொண்டு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம நேர்மையான வழியில் வாழ்ந்து கடமையாற்றுவதுதான் வாழ்க்கையோட வெற்றி. மண்ணோடு போராடினால்தான் விதை மரமா முளைக்குது. அது போலதான் வாழ்வில் நமக்கு எந்த சோதனைகளோடு போராடும் போதுதான் வெற்றி பெற முடியும். வாழ்க்கை என்பது சவால்கள் மற்றும் வாய்ப்புகள் நிறைந்த ஒரு பயணம்தான். அப்ப பொறுமையும் சகிப்புத்தன்மையும் வாழ்வில் தெய்வீக குணங்கள். இந்த 2 நற்குணங்களுக்கு நிகராக வேற எதுவும் இருக்குதான்னு கேட்டா ஒண்ணும் கிடையாது. அதாவது அத்தகைய சுமைகள் இருந்தாலும் நம்மளுக்கு நிறைய சுமைகள்லாம் இருக்கும். அதனை ஏற்றுக்கொண்டு இது நம்முடைய சோதனை காலம்னு சொல்லி அதை மனசுல எடுத்துக்கிட்டு பொறுமையோடு பயணம் செய்யணும். அப்ப அது போலதான் எத்தனை நேர்மையாக இருந்தாலும் சிலரின் குறுக்கீடுகளால பல சிரமங்களை நாம அடைய நேரிடுது இல்லையா? அதனை எண்ணி கலங்காம சகிப்புத்தன்மையோட பயணிக்கணும். இங்கு பலரும் என்ன நினைக்கிறோம்னா, தெளிந்த நீரை பார்த்து ஆழம் குறைவு எண்ணி குதித்து விட்டு பள்ளத்தில் சிக்கிக் கொள்கிறோம். நம்முடைய வாழ்விலையும் அப்படிதான் பிறரோட ஒப்பீடுகள் செய்து நிதானமற்ற முடிவுகளை எடுத்து விடுவதாலதான் பிரதானமான வாழ்க்கையை இழக்க நம்ம நேரிடுது. பிறருக்கு உதாரணமாக இல்லாவிட்டாலும் பரவாயில்ல, பிறர் வியர்ந்து பார்க்கும் அளவிற்கு நம்முடைய வாழ்க்கை இருக்கணும். எந்த வடிவம் கொடுத்தாலும் சரி ஏற்றுக்கொள்ளும் தண்ணீரை போல எந்த சூழ்நிலையிலையும் யார் மீதும் குறைகள் சொல்லாமலும் இருப்பதில் இனிமையை கொண்டு நம்ம வாழ பழகிட்டோம்னா போதுங்கிற வாழ்க்கை நம்மளுக்கு சிறக்கும். எங்கும் நாம் தேடப்படும் ஒரு இதயமாக வாழணும். தேவைப்படும் ஒரு பொருளாக இருக்கக்கூடாது. நம்முடைய வருகைக்காக காத்திருக்கும் அளவிற்கு நாம் செய்யும் செயல்களால் உயர்ந்து நிற்கணும். அதுதான் மனித வாழ்வின் வெற்றிப்படியாகும். வாழ்க்கையில ஒவ்வொருவரும் அன்றாடம் சந்திக்கின்ற பிரச்சனைகள் அனைத்துமே அவர்களோட வினையை தீர்க்குவதற்காக சில பிரச்சனைகள் தான் வினையை உண்டாக்கி நம்மளுக்கு கொடுத்திருக்கு என்பதை புரிந்துகிட்டாலே போதும், வாழ்க்கையை நம்ம ஈஸியா கடந்து போகலாம். அப்ப ஆகவே நாம எதற்கும் துணிந்து நின்று எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி எவரையும் அணுகாம நாமே சிந்தித்து செயலாற்ற அறிவையும் புத்தியையும் கொடுத்துள்ளதுதான் அந்த இறைநிலை. அதுக்கு வள்ளுவ பெருந்தகை ஒரு குறள் கூட கொடுத்திருக்காரு. கொக்கொக்க கூம்பும் பருவத்து மற்றதன் குத்தொக்க சீர்த்த இடத்து. அதாவது எதையும் கூர்மையான தன்மையோட பொறுத்திருந்து காலம் அறிந்து செய்வதுதான் மெய்ஞானம். இங்கு இடத்து என்று கூறியதன் பொருள் சூரிய கலையே, அதாவது சரியான பருவம் எனும் காலத்தில் காலம் பார்த்து வேற எதையும் தேடாம கொக்க போல செயலில் கவனமாக இருப்பாங்களாம் ஞானியர்கள். காற்றை மேலும் கீழும் இறக்கி அதனையே இடக்கலையில் நிறுத்தி சீவனை சுழுமுனையில் வைப்பதிலேயே நோக்கமாக இருப்பாங்களாம். அவ்வாறு தன் சீவனை சீராக செயல்படுவதற்கு தக்க வைத்துக் கொள்வதுதான் ஞானியோட சிறப்பு. அதுதான் இந்த குறள் நம்மளுக்கு விளக்குது. அப்ப அது போலதான் தன்மேல் நம்பிக்கையோட தான் வெற்றி பெற்று கொண்டே இருக்கிறான். மனித பிறப்பே இன்பத்தை அனுபவித்துதான். இயற்கை என்னும் பேராற்றல், பேராதார சக்தி எல்லா வளங்களையும் நம்மளுக்கு கொடுத்திருக்கு. எல்லையற்ற இன்பத்தையும் அனுபவமாக வழிவகை செய்யுது இல்லையா?
அப்ப தங்கத்தில் ஊசி இருந்தாதான் அதை எடுத்து கண்ணில் குத்திக் கொள்ள முடியுமா? தங்க ஊசி ஆனாலும் கண்ணுல குத்திக்க முடியாது. ஆக இங்கு யார் யார் எப்படி அவர்களின் வினை என்னவென்பதை உணர்ந்து தெளிந்து அருகிலோ தூரமாக நிற்க வேண்டிய சாதுரியம் நம்மிடம் இருந்தால் போதும். அதற்கு நாம் புறத்தே நடக்கும் போதையில் விழாமல் இயல்பாக இருந்தாலே போதும். அப்ப இங்கு எதுவும் நிரந்தரமும் இல்ல, இங்கு எதுவும் நிலைக்க போறதும் இல்ல. இப்படி இருக்கும்போது நம்முடைய கடமைகளை செய்துவிட்டு நம்முடைய ஜீவனை சுகமாக்க முயலணும். அதற்குத்தான் அருள் பெற்ற குருமார்களின் வழிகாட்டுதல் நமக்கு தேவைப்படுது. அதுவும் புண்ணியம் இருந்தால்தான், பூர்வ ஜென்ம புண்ணியம் இருந்தால்தான் நமக்கு அது நடக்கும். அப்ப குருவின் அறிவுரைகள் ஒவ்வொன்றும் அறத்தோட வாழ்ந்து பிறவியை நீக்கவே நம்மளுக்கு வழிகாட்டுது. அப்ப வாழ்வில் அவங்கவுங்க வினைக்கு ஏத்த மாதிரிதான் நல்லதும் தீதும் மாறி மாறி வரும். அதில் தீயது மட்டும் நமக்கு பதிவாகிவிடும். அதனை நாம் நீக்கிக் கொள்வதுதான் வினை நீக்கம்னு சொல்றாங்க. அப்ப அந்த தீய உணர்வுகள் நமக்குள் வரும்போதுதான் நம்மை அறியாமலே வெறுப்பும் கோபமும் நம்மிடையே வருது. பின்னாளில் அதுதான் உடல் பிணியாக மாறுது. அதனை சுத்தப்படுத்த வேணும். ஏன்னா அத நிதானத்தோட இருந்து அதை நம்ம பொறுமையோட குருவின் வார்த்தைகளையும் போதனைகளையும் நிந்தனை செய்யாமல் இருக்க வேணும். ஏன்னா குருமகான் நம்மளுக்கு காட்டுற வழி நம்மளோட பதிவுகள் நம்மள நீக்கம் பெறுதுதான். அப்போ ஒவ்வொரு நாளும் எத்தனையோ தீமையான உணர்வுகள் நம்மகிட்டே வந்தாலும் உயிர் அணுக்களுக்குள்ள கலந்து நம்முள்ளே அது வளர்ந்து வருகிறது. ஆனால் நம்முடைய உடலில் வலிகள் தோன்றும், இதய அடைப்பு ஏற்படும். நன்றாகத்தானே இருந்தோம், இது எப்படி வந்ததுன்னு தெரியலையே என்று கூறுவது போல இவை அனைத்தும் வினையின் விளையாட்டுதான். அப்ப கிரகங்களோட அடிப்படையில வருகிறது. அத்தகைய தீய செயல்கள் உடலில் அதிகமாகிவிட்டால் நம்முடைய நல்ல உயிரணுக்கள் இயக்கம் இல்லாமல் தடை உண்டாகும். அப்ப அதனாலதான் வேதனையே மிஞ்சும். எந்த மருத்துவரிடம் போனாலும் எந்த மருந்து கொடுத்தாலும் குணமாகாது. அதே ஔவை பிராட்டி பின்வரும் பாடல்ல நம்மளுக்கு விளக்குறாரு. நல்வினையும் தீவினையும் திரிதரும் செய்வினைக்கும் வித்தா உடம்பு. அதாவது உயிருக்கு வாழ்வு இந்த உடலோடு முடிவதல்ல, இந்த உடலுக்கு முன்னும் இருந்தது. நாம் தாயார் வயிற்றுக்கு தந்தையிடமிருந்து வந்தோம், தந்தையின் உடலுக்கு அவர் எண்ணமே கருவாயிற்று. ஆகவே நாம் உடலுக்கு முன்னும் இருந்தோம், பின்னும் இருப்போம். அப்படி எண்ணமாக தந்தையிடம் கருவாக இருந்த நாம், காரணம் சில ஆசைகள் தான் நம்மை பிறவியில் ஆழ்த்துகின்றது. நாம் பல பிறவிகள் சேர்த்த எண்ணங்கள் சஞ்சிதம் எனப்படுது. அதில் ஒரு பகுதியை செயல்படுத்ததான் கருவி நம்மளோட உடல். அதற்கு பெயர்தான் பிராரப்தம். வந்ததை நிறைவேற்றி சென்று விட்டால் பிறவி முடியும். நாம் இன்னும் ஆசைகளை வளர்க்கிறோம். அதற்கு பெயர் ஆகாமியம். ஆசைகள் அறியாமையால் ஏற்படுகிறது. இயல்பாகவே நமக்கு என்னும் உள்ள இருப்புணர்வு சாதக நிலை. அது போதாது என்ற அறியாமையே பிறவிக்கு காரணம். ஞானத்தை அடைந்தவர்கள் சஞ்சிதத்தை எரித்து விடுவார்கள். ஆகாமியம் பற்றாது. பிராரப்தத்தை அனுபவித்து முடிப்பர். பிராரப்தம் அவர்களை பாதிக்காது. அதைத்தான் ஔவையார் முன்னை வினையின் முதலை கலைந்தேன்னு ஔவையார் பாடல்ல ஒரு வரியில சொல்லுவாரு. நன்றாக ஞாபகம் வைத்துக்கணும். நாம் கடவுளை ஒருபோதும் சந்திக்க முடியாது, அது நடக்காத காரியம். ஏன்னு கேட்டா சந்திப்பது என்று சொல்லும் போது நாம் உண்மையானதாக இருக்கணும். இந்த பிரபஞ்ச உயிரியக்கம் அனைத்திலும் கடவுள் தம்மை இரண்டர கலந்திருக்கு. எல்லாமே தெய்வீகம்தான். இந்த மலர்கள், பறவைகள், பாறைகள், ஆறுகள், அனைத்து இயற்கை தோற்றங்களும் கடவுள் தன்மைதான். நாம் கடவுளுக்காக வழிபாட்டு தலங்களை உருவாக்க தேவையில்லை. ஆனா நாம என்ன பண்றோம்? பிரார்த்தனை செய்ய விரும்பினா எங்க வேண்டுமானாலும் பிரார்த்தனை செய்யலாம். ஆனா நாம எங்கே குனிந்து வணங்கினாலும் அது கடவுளை நோக்கி குனிந்து வணங்குவதாகிறது. இந்த எல்லையற்ற பரந்த தெய்வீக தன்மையோடு நம்முடைய உயிர் தன்மையை நாம இதுவரை சிறிது கூட ருசிக்கவில்லை. அந்த பேரியக்க பெருங்கலோட ஒரு துளியை கூட நாம இன்னும் ரசிச்சு பார்க்கல. ஆனால் அந்த கடலையே ருசிக்க ஆசைப்படுகிறோம். ஆனால் அந்த கடலுக்கு அருகில் கூட இன்னும் நாம போகல. எத்தனையோ வேதங்கள், மந்திரங்கள், உபநிடதங்களை கற்றுக்கொண்டிருக்கிறோம். அந்த தெய்வீக கடலில் அருகில் செல்லாவிட்டாலும் பரவாயில்ல, நமக்குள் ஒரு ஆழமான நம்பிக்கையை நாம ஏற்படுத்தி இருக்கிறோம் இல்லையா? அப்ப இங்கு நாம் ஒரு மடாலயத்துக்கு சென்று அந்த திறந்த கண்களோடு எல்லாவற்றையும் சற்று உற்று பார்த்தோமானா அங்கே மதம் என்ற பெயரால ஆயிரக்கணக்கானவங்க மிகவும் வித்தியாசமான மனதுக்கு
ஒவ்வாத பல காரியங்களை செய்வதை நம்ம பார்க்கும்போது ஆச்சரியமாக நம்மளுக்கு இருக்கும். அங்கு யாரையும் ஆரோக்கியத்துடனோ முழுமையாகவோ பார்க்க முடியாது. அவர்கள் மேலும் மேலும் உதவியற்ற நிலையிலும் பயத்தோடையும் மற்றும் வித்தியாசமான மனநிலையிலும் சென்று கொண்டு இருப்பாங்க. அப்ப மதம் என்பது என்ன? நம்பிக்கையில் எழ வேண்டிய அவசியம் இல்ல. ஒருவருடைய அனுபவத்தை அடிப்படையாக கொண்டிருக்க வேணும். அது பயத்தால் இருக்கக்கூடாது. மாறாக அன்பினால் இருக்கணும். அதப்போல அது வாழ்க்கைக்கு புறம்பாக செயல்படக்கூடாது. மாறாக அது வாழ்க்கையை ஒட்டியே அமையணும். மதம் நம்பிக்கையை இழக்காமல் அது அறிதலையும் அனுபவத்தையும் தூண்டணும். அறிதல், அன்பு செலுத்துதல், இருத்தல் என்ற வார்த்தைகள் தான் மதத்துக்கு உண்மையானது. அப்ப சற்றே எண்ணி பார்த்தோம்னா, நாம இமயமலைக்கு செல்கிறோம். அதன் அழகையும் ஆழ்ந்த அமைதியையும் பார்க்கிறோம். அங்க லட்சக்கணக்கான வருடங்களாக சுத்தமான பனியினால் மூடப்பட்டு இருக்குது. அதை நாம நமது உடம்பின் ஒவ்வொரு துவாரத்திலும் நம்முடைய உயிர் தன்மையிலும் உணர்றோம் இல்லையா? அப்ப அது நம்முடைய ஒவ்வொரு திசுக்களிலும் அதுவே உண்டு பண்ணுகிறது. பிறகு நாம் அங்கிருந்து திரும்பி வந்த பொழுது யாரோ ஒருத்தர் நம்மகிட்ட வந்து என்ன கேட்பாங்க, நீங்க பெற்ற அனுபவத்தை எங்களுக்கு ஓரளவாவது புரியும்படி உங்களால் வரைந்து காட்ட முடியுமான்னு கேட்பாங்க. கேட்டால் நம்மால் அது முடியாதுன்னு தான் சொல்லுவோம். ஏன்னா நம்மளால அந்த இமயமலையோட இதை வந்து நம்மளால வரைஞ்சு காட்ட முடியாது. ஆனா வான்கோ என்ற புகழ்பெற்ற ஓவியர் என்ன பண்ணுவாருன்னா, இமயமலைக்கு சென்றார். அவர் வரையும் ஓவியம் மிகவும் வித்தியாசமானதா இருக்கும். ஏன்னா அவர் ஓவியர். எப்ப பார்த்தாலும் எந்த இயற்கை காட்சியை பார்த்தாலும் வரைகிறதுல அவர் திறமை உள்ளவர். அப்ப நாம நம்மளால வரைய முடியுமானா முடியாது. நமக்கு வந்து அந்த தோற்றம் ஆழமா பதிஞ்சிருக்கும். ஆனால் வரைய முடியாது. நம்மளால ஒரு வர்ணம் கூட பூசுவதற்கு தெரியாது. ஆனா அவர் அப்படி கிடையாது. அந்த இமயமலை காட்சியை பார்த்தாருன்னா, அது அப்படியே அவர் மனசுல ஆழமா பதிஞ்சிருக்கும். ஏன்னா அந்த ஓவியம் வரைஞ்சு வரைஞ்சு அவருக்கு அது பழக்கப்பட்டுருச்சு. அப்ப அந்த நினைச்சதும் அவர் வந்து அந்த இமயமலையை காட்சியை வரைஞ்சு காமிப்பாரு. அதுக்குதான் மகரிஷி ஒரு 4 வரியில ஒரு கவி கொடுப்பாரு. தின்று திரிந்து உறங்கவோ பிறந்தோம் என்று நினைந்தால் ஏனென உணர்ந்தோம் அன்றாட வாழ்வை அறிந்து அனுபவிக்க இன்றேனும் எழுச்சி பெற்று உய்வீர். கவியில சொல்றாரு இல்லையா? இந்த கவிக்கு முன்னாள் அடி வந்து இன்னும் நல்லா இருக்கும். அன்பர்களே வாரி அறிவின் இருப்பிடம் அறிந்து இன்பமுற அன்பர்களே வாரின்னு கூப்பிடுவாரு. அப்ப அருட்தந்தை வந்து நம்மளுக்கு முழுமையா கூப்பிடுறாங்க. அப்ப மனித நேயமும் எளிமையும் இனிமையும் கனிவும் அன்பும் கலந்த அடிப்படை மாற்ற மனித உள்ளங்கள் அல்ல மலரிதழ்கள் விரிந்து மனம் பரப்புதல் போன்று மாறாத மனத்தை பரப்பிட வேணும். விஞ்ஞானம் வேகம் இன்றைய உலகில வந்து மனிதன் செவ்வாய் கிரகத்துல குடியேறி கட்டணத்தை நிர்ணயம் செய்யற அளவுக்கு வளர்ச்சி பெற்றிருக்கு. அதனை விட விஞ்ஞானத்தால் கண்டறிந்த பொருட்களை துய்க்கும் மோகம் பன்மடங்கு வளர்ச்சி பெற்றிருக்கு. இத்தகைய செயல் விளைவுகள் இன்றைய உலகில் மெய்ஞானத்தை சாப்பிட்டு விடுமோ என மெய்ஞானிகள் வந்து பயப்படுறாங்க. அதனை தடுத்துரும் செயல்களாதான் அகில உலகிலும் உள்ள மனிதர்களுக்கு அடிப்படை மாற்றம் மலர்ந்திட வேணும். அப்ப மனிதனை பற்றி பேசாத விஞ்ஞானம் மெய்ஞானத்தை ஒரு காலம் சாப்பிட்டு ஜீரணிக்க முடியாது என்பது மகான்களால் கண்ட உண்மை. இப்ப நாம வந்து மனவளக்கலையில நம்ம இணைத்துக்கிட்டு இருக்கோம். முன்பு இருந்த உடல் தன்மைக்கும் மன அமைப்புக்கும் மனவளக்கலை இணைந்து விட்ட பிறகு இருக்கிற தன்மைக்கும் நிறைய நம்மளுக்குள்ள மாற்றம் இருக்குது இல்லையா? அப்ப மகிழ்ச்சி அதுக்கு ஒரு கவி கூட கொடுத்திருப்பாரு. உருவாகி உடல் வளர்ந்து வாழ்கின்றேன் என் உடலை வளர்த்து அறிவூட்டி வாழ்வதற்கென்னே ஒரு மனிதனாக்கி வைத்தும் இன்னும் கூட உணவு உடை மற்றும் பல வசதியெல்லாம் தருகின்ற மனித இனம் தனக்கென சக்தி தனக்கு என் சக்தி தக்கபடி பயன்படுத்துகின்றேன் என்ற பெருநோக்கு சேர்க்கையே நிஷ்காமிய கர்மம் பேரறமாம் மனிதனுடைய கடமை இதே அப்படிங்கிறாரு. அப்ப இந்த எல்லாமே இந்த சமுதாயம் கொடுத்ததுதான். இந்த உடல் சமுதாயம் கொடுத்ததுதான். எல்லாமே சமுதாயத்திலிருந்து எடுத்துக்கிட்டோம். ஆனா வந்து இந்த சமுதாயத்துக்கு நம்ம காலத்தால எல்லாமே கடமையா நம்ம செய்யணுங்கிறதா இந்த கவியில நம்மளுக்கு விளக்குறாரு. அப்ப காலத்தால் ஏற்படும் மாற்றத்திற்கேற்ப நாம பொறுப்பு அல்ல. அது காலத்தின் விதிக்கேற்ப நிகழ்ந்து விடுகிறது. இப்ப 40 வயசு வரைக்கும் இருக்கிறோம். சில நோயினால நம்ம பாதிக்கப்பட்டிருக்கோம். ஒரு 10 ஆண்டு கழிச்சு நம்மளுக்கு ஒரு 50 வயசு ஆகுது. அதோட தாக்கம் வந்து அதிகரிக்கக்கூடிய தன்மை தான் இருக்கும். ஆனா நம்ம 40 வயதுல மனவளக்கலை பயிற்சியை கத்துக்கிட்டோம்னா அந்த பயிற்சி செய்ய செய்ய என்ன ஆகும்னா அது சற்றே நம்மளுக்கு குறைய ஆரம்பிக்குது. அப்ப அந்த நோயோட வீரியம் வந்து நம்ம கிட்ட குறைய ஆரம்பிக்குது. இன்னும் நம்ம தொடர்ந்து பயிற்சி செய்யும் போது என்னன்னா அந்த நோயோட கடுமையிலிருந்தும் நம்ம விடுபடலாம்.
அப்ப நாம பயன்படுத்தும் பொருட்கள் என்ன ஆகுது? நாளாக நாளாக அது தேய்ந்துகிட்டு தான் போகுது. அப்ப அதே மாரிதான் நம்மளோட உடலும் தேயாது. உடல் அமைப்பு அப்படியே தான் இருக்கும். ஆனா பொருள் தேய்ற மாரி நம்மள உடல் உறுப்புகள் தேயாது. ஆனா நம்ம என்ன பண்றோம்? குருமகானோட பயிற்சிகள், தவங்கள் முறையாக செய்யும்போது, மனசிற்கு ஒரு தன்னம்பிக்கை வருது. அப்ப அந்த தன்னம்பிக்கை வரும்போது தான், நம்ம எந்த செயலையுமே துணிந்து செய்யக்கூடிய செயல் நம்மளுக்கு வருது. அப்போ ஒரு சின்ன கதை பார்க்கலாம். ஒரு மன்னன் என்ன பண்றான்னா, யானை மீது அம்பாரி வைத்து நாட்டை வலம் வர்றானாம். ஒரு கிராமத்தின் பக்கம் வரும்போது பிச்சைக்கார இளைஞர் ஒருவன் யானையை வாலை பிடித்து யானையை மேல போக விடாம செய்துவிடான். உடனே மன்னன் அவனோட பலத்தை கண்டு ரொம்ப திகைப்பு அடைகிறாராம். ஏன்னா அந்த வாலை பிடிச்சிருத்தோன்னா யானை மேல போக முடியல. அது ஓடிக்கிட்டே இருக்குதாம். திருப்பி என்ன பண்ணனா மன்னனுக்கு ஒரே கவலை. அந்த யானை இந்த ஊருக்குள்ள நம்ம கூட்டிட்டு போகும்போதெல்லாம் இந்த இளைஞன் இந்த மாதிரி பண்றானே, இதுக்கு வேற ஒரு வழியை தேர்ந்தெடுத்து அப்படின்னு சொல்லிட்டு மன்னன் என்ன பண்ணாராம், அமைச்சர் மற்றும் அறிஞர்களோட ஆலோசித்து ஒரு வழி கண்டுபிடிக்கிறானாம். அதாவது அந்த இளைஞனுக்கு தினமும் ஒரு தங்க காசு கொடுக்கணும். பக்கத்தில் உள்ள பிள்ளையார் கோயிலுக்கு விளக்கேற்ற சொல்லணும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு ஆணை, ஒரு கட்டளை போடுறாங்க. அப்ப அந்த பையனுக்கு அதே மாதிரி தினமும் உனக்கு ஒரு தங்க காசு, நீ தினமும் பிள்ளையார் கோயிலுக்கு விளக்கு போடணும் அப்படின்னு சொல்லும்போது இந்த பையனும் அதை செஞ்சுக்கிட்டே இருக்கான். திருப்பி ஒரு மாதம் கழிச்சு அந்த மன்னன் மீண்டும் என்ன பண்றாரு, அந்த ஊருக்கு அந்த யானை மேல ஊர்வலமா வர்றாராம். திருப்பி அந்த இளைஞன் என்ன பண்றானா, யானையை வாலை பிடிச்சு இழுக்கிறானா. ஆனாலும் இந்த முறை அவனால யானையை தடுத்து நிறுத்த முடியலையாம். யானையின் பின்னால அவன் ஓடி வர்ற மாதிரி ஆயிருச்சான். அப்ப ஏன் அந்த மாதிரி அவனுக்கு ஆயிருச்சுன்னா, அவனுக்கு இப்ப என்ன ஆச்சுன்னா, அந்த யானையோட இது அவனுக்கு தெரியல. அந்த தங்க காசு மேல கவனம் போயிருச்சு. அப்போ தினம் ஒரு காசு அவனுக்கு கலெக்ஷன் ஆகுது இல்லையா? அந்த காசு எண்றதுலயே அவனோட மனசு போயிருச்சு. இப்ப அவன் செய்யற செயல்ல அங்க துணிஞ்சு வரல. ஏன்னா அந்த வாழை பிடிச்சு இழுத்தா யானை மேல போகாது. அதுக்கு நிறைய சன்மானம் கிடைக்கும். ஆனா அதை விட்டுட்டு என்ன பண்றான், அவனுக்கு தினம் ஒரு விளக்கு போடுறதுனால தினம் ஒரு தங்க காசுங்கும் போது அந்த காசை எண்றதுல அவன் போயிட்டான். அவனோட கவனம் சிதறி போயிருச்சு. அந்த காசு 100 காசு சேர்ந்துருச்சான்ட்டு அவன் அதுலயே கவனத்தை செலுத்துறானாம். அப்ப அப்ப மன்னன் பாக்குறாரு. இந்த தடவை ஏன் இவன் இப்படி செய்யல அப்படின்ட்டு அவன் யோசிக்கும் போது, அப்ப அங்க இருந்த அறிஞர் மக்கள்லாம் சொன்னாங்களாம், அவனோட கவனம் முழுக்க அந்த காசு மேல போயிருச்சு. இந்த தடவை அவனோட செயல்ல அது வரல. அப்ப அந்த செயல்ல வந்திருந்தா அவன் அந்த காசை கவனிச்சிருக்க மாட்டான். அதனாலதான் அவனோட கவனம் சிதறிடுச்சு அப்படின்னு அங்க சொல்றாங்களாம். அப்ப அதே மாதிரிதான் நம்மள இன்னைக்கு சில பேர் என்ன பண்றோம், பிறந்த காலத்தையும் இழந்த பொருட்களையும் நினைத்தோ எதிர்காலத்து நம்ம நிலை என்ன ஆகும் நம்ம கற்பனை செஞ்சு அதை கவலைப்பட்டுக்கிட்டு இப்ப நடக்கிற இனிமையான நிகழ்காலத்தை நம்ம என்ன பண்றோம், தொலைச்சிடுறோம். அப்ப தெளிந்த சிந்தனை வேணும் நம்மளுக்கு. எப்பயுமே நம்மளுக்கு ஒரு உறுதியான மனநிலை வேணும். இதை நம்ம செய்யலாம், நம்மளால செய்ய முடியும் அப்படிங்கிறது நம்ம உறுதியா இருந்துட்டோம்னாலே நம்ம அந்த பழச நினைச்சு கவலைப்பட மாட்டோம். அப்ப எந்த ஒரு செயல் செஞ்சாலும் நம்ம என்ன பண்ணணும், உறுதியா நிக்கணும். அப்ப அதுல உறுதியா நின்னு செய்யும் போது அந்த செயல் நம்மளுக்கு சரியா வரும். வாழ்வையும் நம்மளுக்கு இனிக்க செய்யும். அதுக்குதான் மகிழ்ச்சி ஒரு கவியில கூட சொல்றாரு. மனித உயிர் பிறவியதன் மதிப்புணர வேண்டும். மனம் உயிர் மெய் மூன்றான மறைப்பொருட்களான மனிதனுடைய ஆற்றல்களை மலர வைக்க வேண்டும். மறைந்திருக்கும் உட்பதிவாம் பலவினைகள் தம்மை மனிதனே மாற்றி அறம் செயல் பதிவு செய்து மனத்தூய்மை வினத்தூய்மை பெற்று பரத்துரைந்து மனிதன் அவன் உயர் மனிதனாக வாழச் செய்யும் மனவளக்கலை இதனை பரப்பி நலம் காண்போம். அப்ப நம்மளுக்கு மனவளக்கலை பயிற்சியில வந்தோம்னாலே மனவளக்கலை பயிற்சி நம்மளுக்கு நிறைய அனுபவங்களை கொடுக்குது. பயிற்சிகள் நம்மளுக்கு ஒரு முன்னேற்றத்துக்கு வழிகாட்டுது இல்லையா? இப்ப நம்ம எல்லாரும் இந்த பயிற்சி கத்துக்கிட்டோம், பயிற்சி செய்யறோம். தொடர்ந்து பயிற்சி செய்யும் போது நம்மளுக்கு நிறைய முன்னேற்றங்கள் நம்மளோட வாழ்க்கையிலையும் சரி, நம்மளை சுத்தி இருக்கிறவங்களையும் சரி, நல்ல முன்னேற்றத்தை காண முடியும். ஏன்னா பயிற்சி நம்ம செய்யதான் நம்மளுக்குள்ளேயே நிறைய மாற்றங்கள் வரும். எந்த செயல் கொடுத்தாலும் நம்ம துணிந்து செய்யக்கூடிய ஒரு பக்குவம் நம்மளுக்கு கிடைக்குது. அப்ப அப்படியே இருக்கும்போது நம்ம மனவளக்கலை பயிற்சிகள் ஒவ்வொன்றுமே நிறைய அற்புதமான விஷயங்களை நம்மளுக்கு செய்யுது. அப்படி நம்ம ஒரு ஒரு விஷயத்தையும் கவனிக்கும் போது அப்ப இந்த யானை கதை மாதிரிதான் நம்ம கதையும். அந்த காசு மேலே கவனம் செலுத்தாம தேவையில்லாத சிந்தனையை ஓட்டாம நம்மளோட பயிற்சிகளை முழுமையா செஞ்சு இறந்த காலத்தையும் கடந்த காலத்தையும் நினைக்காம எதிர்காலம் எப்படி இருக்கும்னு கற்பனை பண்ணாம நம்ம செயல்ல ஒழுங்காக இருந்தோம்னா நம்மளோட எண்ணம் சொல் செயல் எல்லாமே ஒழுங்கான ஒரு நேர்கோட்டுல வரும்.
நம்மளோட அன்றாட செயல்கள் கூட நல்ல விதமா நம்மளுக்கு அமையும். அப்ப அதுக்கு தான் மகரிஷி வந்து நம்மளுக்கு நிறைய பயிற்சிகள் குடுத்திருக்காங்க. தவங்கள் குடுத்திருக்காங்க. ஏன்னா தவம் செய்வார், தம் கருமம் செய்வார், மற்றவர் அவம் செய்வார், மற்றோர் ஆசையில் உட்பட்டு. அப்ப தவம் செய்ய 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 நம்மளுக்கு மன உறுதி வரும். அந்த மன உறுதியில வந்து நம்மளுக்கு வந்து பயிற்சிகளும் கூட செய்ய 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 நம்மளோட உடல் செல்களில் இருந்து பழைய பதிவுகள் போய் புதிய நல்ல பதிவுகள், மேலடுக்கு பதிவுகள் நல்லதே நம்ம போடுறோம் இல்லையா? அப்ப அந்த நல்ல பதிவுகள் மேல வர 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 நம்மளுக்குள்ளே நிறைய மாற்றங்கள் வரும். அப்ப எந்த செயல் செஞ்சாலும் நம்ம துணிந்து செய்யக்கூடிய ஒரு தன்னம்பிக்கை நம்மகிட்ட வளருது. அப்படி இருக்கும்போது தான் இது வந்து பாரதியாரோட ஆத்திச்சூடின்னு கேள்விப்பட்டேன். செய்வது துணிந்து செய். அப்ப ஔவையார் ஆத்திச்சூடி அது வேற மாரி இருக்கும். இது பாரதியாரோட ஆத்திச்சூடி. அப்ப செய்வது துணிந்து செய்யுன்னு சொல்லும்போது, நம்ம எந்த செயல் செய்யறதுக்கும் மனவளக்கலை பயிற்சி வந்து நம்மளுக்கு ஒரு நல்ல உதாரணம் காட்டுது. ஏன்னா மனவளக்கலை பயிற்சி இல்லைன்னா நம்மளால எந்த செயலும் துணிந்து செய்ய முடியாது. அதுதான் நம்மள ஒரு விழிப்பு நிலைக்கு கொண்டு வருது. ஒரு ஆக்கினை தவம் பண்ணா கூட நம்மள ஒரு விழிப்பு நிலைக்கு அது கொண்டு வந்து நம்மள ஒரு முன்னேற்றத்துக்கு கொண்டு வருது. அப்ப அதே மாரி ஒவ்வொரு பயிற்சிகளையும், ஒவ்வொரு தவத்தையும் நம்ம முறையா செய்யும்போது, நம்மளும் நெறைய அகத்தாய்வெல்லாம் செஞ்சு, நமக்குள்ளேயும் நெறைய மாற்றங்கள் கொண்டு வரும்போது, நம்ம எந்த செயல்னாலும் நம்ம துணிந்து செய்யக்கூடிய பாக்கியம் நம்மளுக்கு கிடைக்குது. அப்ப அத மாரி நம்மள இந்த மனவக்கலை இருக்கிற அத்தன அன்பர்களும் நம்ம அதுல நெறைய பேர் இருக்கோம். அத்தன பேரும் ஒவ்வொரு நாளும் தினமும் பயிற்சிகள முறையா தவறாம செஞ்சு, நம்மளோட மனசையும், நம்மளோட உடம்பையும் கவனமா பார்த்துக்கிட்டு, ஏன்னா நம்ம உடம்ப பார்த்துக்கிட்டோம்னா தான் நாளைக்கு உடம்பு நம்மள பார்த்துக்க போகுது. அத வந்து மனசுல நம்ம நினைச்சுக்கிட்டு, நம்ம உடற்பயிற்சிய தவறாம செய்யணும். காயகல்பம் உயிர் வளத்திற்கான பயிற்சி. அதையும் செஞ்சு, நம்மளோட செயல்கள ஒழுங்கா செய்யும்போது நம்ம எந்த ஒரு செயலையும் துணிந்து செய்யக்கூடிய பக்குவம் நம்மளுக்கு கிடைக்குதுன்னு சொல்லி, இத்துணை நேரம் இந்த இணைப்பில் இணைந்து இந்த சிந்தனையை செவிமடுத்த அத்தனை அன்பர்களுக்கும் நன்றிகளையும், வாழ்த்துக்களையும் கூறி, அனைவரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் என்று குருவின் நினைவில் நின்று வாழ்த்தி என்னுடைய சிந்தனையை நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாய்ப்புக்கு நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.